இது வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அனைவருக்கும் வந்தன ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடைந்திருக்கின்றோம். நாளை மாத்திரம் ஒரு நடத்தினால் எங்களோட சிலபஸ் கவர். உங்களோட டவுட்டுகள் அனுப்ப சொல்லி சொன்னேன். யாரும் எந்த ஒரு டவுட்டையும் நீங்க அனுப்பவில்லை. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒன்றுமில்லைங்கிறதால இன்றைய இலக்கண பகுதியை பார்ப்போம். இலக்கண பகுதியில் கடைசி பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னைக்கு சில வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். இலக்கண பகுதியோட சம்பந்தப்பட்ட சில வீடியோஸ் கூட இன்னைக்கு இலக்கணம் படிக்கலாம். பாட்டினூடாக பாடம் படிப்போம். அன்றைக்கு ஒரு பாட்டு 2 பாட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரு பாட்டு உங்களுக்கு போட்டு காட்டினேன். இரட்டை கிளவி சம்பந்தமான பாடல். அதே மாதிரி வேற்றுமை உறுப்புகள் சம்பந்தமான ஒரு பாடல் பார்த்திருந்தோம். பாடல்களுக்கூடாகவும் பகுதி அந்த மாதிரி பகுதிகள்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம். பின்வருவனவற்றுள் பொருத்தமான நிறுத்தற் குறியீடுகள் இடப்பட்டு எழுதப்பட்ட வாக்கியமாக அமைவது எது? குயிக் ஆன்சர் பண்ணுங்க. 1, 2, 3, 4. குயிக்கா. தரண்யா, மேகலா, ரிம்சா, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. சரியான நிறுத்தற் குறியீடு எல்லாத்துலேயும் போடப்பட்டது எது? மூன்று பேர் மாத்திரம்தான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். அஞ்சு பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. மற்றாக்கள் சரி பார்க்கலாம். மூணாவது விடையை எல்லோரும் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி விளங்குது. ரிம்சா, தரண்யா, ஹானிம், மேகலா, ஹாஜித் ஆகியோர் மூன்றாவது விடையை சொல்லிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரி, சரியானதை பார்ப்போம். எஸ், மூணு விடை சரியான. கூற்று என்பதால் கட்டாயம் அதற்கு நீங்கள் போடணும். என தந்தை வினவினார் வரும். சோ மூன்றாவது விடைதான் சரியான. இந்த மாதிரி கேள்விகள் வரும். அடுத்த கேள்வி. குயிக்கா ஆன்சர் பண்ணுங்கோ. நாலு பேர் 5 பேர் ஆன்சர் பண்றீங்க. மற்றார்கள்
சரி விட ஆன்சர் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். அதிகமானாக்கள் 2ஆவதையும் சொல்லிக்கிறீங்க, 1ஆவதையும் சொல்லிக்கிறீங்க, 4ஆவதையும் சொல்லிக்கிறீங்க. ஸோ சரியான பதில் என்ன? முதலாவது விடை. தலைவாக்கு கட்டாயம் கமாரம் வரணும். வருக ஆம், தலைவாக்கு அது வராது. 3ஆவதுலேயும் அதான் பிரச்சனை வராது. 4ஆவது தலைவா சரி, எங்கேயும் மட்டும் வராது, இது வரும். சரியோ? ஸோ பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக. ஸோ இப்படி வந்தால் இடைவெளியில் வர வேண்டிய நிறுத்தக்குறிகளை சொல்லுங்க. அப்போ என்னென்ன வரும்? ஆர்டருக்கு சொல்லி போங்க. ஆர்டருக்கு டைப் பண்ணி போங்க. நிறுத்தக்குறி 1 2 3 4 5 6 7 8 9 நிறுத்தக்குறிகள் நீங்க டைப் வரியில டைப் பண்ணுங்க 9. என்ன டைப் பண்றீங்களா? சரி, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் போல டைப் பண்றது, பார்ப்போம். குறியிடணும். அப்ப முதலாவது வந்து மேற்கோள் குறி இல்லையா? முதலாவது மேற்கோள் குறி ஆஹா, வியப்பு குறி, என்ன அழகு, எத்தனை விதமான காய்கள், கமா, கனிகள், அது அந்த மெரும் அமைதி, இது அல்லவா அப்ப அந்தந்த இடங்களுக்கு சரியான இது வைக்கணும். கூற்றுகளுக்கு கட்டாயம் மேற்கோள் குறி போடணும். ஆச்சரியம் அந்த விஷயம் அவங்க சரியா பார்த்துக்கொள்ளுங்க. இது அதே மாதிரி தான். அப்ப இங்க வந்து மேற்கோள் குறி என்ன? கடவுளே. அப்ப நீங்கள் நிறுத்தற்குறிகளை போடுகின்ற நேரம் எந்த இடத்துல என்ன வரும் என்று விழிக்கும் போது கட்டாயம் நான் யாது செய்வேன் கேள்வி அடையாளம். சரியோ? என்று கட்டாயம் என்று அவை இதுகளுக்கு பக்கத்துல தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டான் அரசன். அப்ப சரி, எப்படியான பயிற்சிகளை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நாங்க பார்க்க போறது பெயர் சொற்கள். பெயர் சொற்கள் வகைகளை பார்க்க போறோம். பெயர் சொல் ஏதாவது ஒரு பெயரை குறிக்கிறதுக்கு வார சொல்லத்தான் பெயர் சொல்.
பொதுவாக 2 வகைப்படும். சொல் பொதுவாக 2 வகைப்படும். சொல், இலக்கண வகைச்சொல். இலக்கிய வகைச்சொல், இலக்கண வகைச்சொல்லண்டா. இலக்கிய வகைச்சொல்லுன்னு சொல்றது 4 வகைப்படும். திரிசொல், திசைச்சொல், வடசொல். சொற்கள் 4 வகைப்படும். இயற்சொல், வடசொல். இப்ப இந்த 4 வகை சொற்களுக்கும் உங்களுக்கு உதாரணம் இயற்சொல்லா. சரிதானே? முதலாவது இயற்சொல் என்றா என்ன என்று பார்ப்போம். இயற்சொல் என்று சொல்றது கற்றார் கல்லார் ஆகிய இரு தரப்பினரும் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள் இயற்சொல் என்பது. சொற்கள் அழைக்கப்படும். புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள். நான் இல்லாடு நாங்கள் எனக்கு புரியக்கூடிய சொற்கள் எல்லாம் சொல். அது பேர் வினையற் சொல்லணும் அழைக்கப்படும். இந்த சொற்கள் சொற்கள் பேர் இயற்சொற்கள். உண்டான், உறங்கினான், படித்தான், பாடினாள், இதெல்லாம் இயற்சொற்கள் தான். வினை சொற்கள். அவை வினை இயற்சொற்கள். அப்ப பெயர் இயற்சொற்கள், வினை மற்றவர்கள் மாத்திரமே இது எல்லோருக்கும் வழங்காது. ஓகே, கற்றவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய சொற்கள் திரு சொற்கள் எனப்படும். உதாரணமாக கடல் என்று சொன்னால் எல்லாருக்கும் புரியும். ஆனால் ஆழி என்றால் புரியாது. நகம் என்றால் எல்லாருக்கும் புரியும். உயிர் என்றால் படிச்சாக்களுக்கே தெரியாது சில நேரம். காற்று என்றால் விளங்கும். வழி என்பது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் இல்லையா? ஆகவே இவ்வாறு கருத்துக்களை கொண்ட அகராதி பொருள் சொற்களை சொற்கள் என்று சொல்வது குறிப்பதற்கு பெற்றம். இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற அதான் அடுத்த முக்கியமான விஷயம். சரிதானே? தமிழ் சொற்கள் பிற பகுதிகளில் பேசப்படும் மொழிகளில் இருந்து சொற்கள் என்று அழைக்கின்றோம். சொன்னால் உங்களுக்கு தெரியும். சமஸ்கிருதத்தில் புஷ்பம் இதெல்லாமே வடமொழி சொற்கள், சமஸ்கிருத சொற்கள். இதை தவிர உள்ளாந்து மொழி சொல் சாக்கு, அத மாதிரி அந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் வந்து இலங்கை என்ன சொல்றேன், நம்ம மொழியில வந்து கலந்த சொற்கள், திசை சொற்கள். சொற்கள் என்று சொல்றோம் இல்லையா? நாம இப்ப எவ்வளவு நேரம் பார்த்தது வந்து வட சொல். திசை சொல்லுன்னு சொல்வது வட சொல். ஓகே.
அப்ப திசை சொல்லுன்னு சொல்றது சில சொற்கள் சொல்றோம். வட மொழியிலிருந்து வந்து டிரெக்டா தமிழ்ல கலந்த சொற்களை வட சொல்லுன்னு சொல்றோம். சொல்றது 4 பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் என்றால் உங்களுக்கு தெரியும், வினைச்சொல்லும் தெரியும், இடைச்சொல் காட்டில் வாழ்கிறது. காடு, வீடு, வீடு எல்லாமே சொற்கள். எனவே ஒரு பெயரை குறிக்க பயன்படுகின்ற சொற்கள் பேர் என்று. இடுகுறி பெயர், காரண பெயர் என பிரித்து அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். காரண பெயர், இடுகுறி பெயர், காரண பெயர் என்று நாங்கள் பண்ணோம். ஓகே. வினை சொற்கள். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அமுதா பழம் சென்றது என்பதெல்லாம் ஒரு வினைமுற்று. அது ஒரு செயலை குறிக்கின்றவை என்று அழைக்கப்படும், வினை என்று அழைக்கப்படும். வினையை குறிக்கின்ற செயலை குறிக்கின்ற வினை சொல். கல்வியால் அறிவும் பண்பும் பெறுவோம். இங்கு ஆள் எல்லாம் உடை சொற்கள் இல்லையா? அறிவும் பண்பும் இல்லையா? பெறுவோம் அதுல இருக்கிற ஓம் இதெல்லாம் இடை சொற்கள். அப்ப பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் இடமாக கொண்டு வரக்கூடிய சொற்களை தான் நாங்கள் சொற்கள் அழைக்கின்றோம். குறிச்சொல் கடிநகர், நனி மகிழ்ந்தான். நான் பத்தி சும்மா ஒரு சின்ன பொருளை மிகுதி என்கின்ற சொல்றோம் பயன்படுத்தப்படுவது இதுல கடியினர்ல கடி என்பதும் நனி மகள்னால நனி என்பதும் ஒரு சொற்கள். என்று முறையே காவல் மிகுந்த நகரம் கடி என்றால் காவல். நனி உரிச்சொல். பெரும்பாலும் இந்த உரிச்சொற்கள் செய்யும் உரைநடை உரிச்சொற்களையும் பல பொருள் தரக்கூடிய உரிச்சொற்களும் இருக்குது. ஒரே பொருள் தரும் பல உரிச்சொற்களும் காணப்படுகிறது. அப்படி பார்ப்போம். சால ஊர்தவ நனி கூர் களி. சால ஊருதவ நனி கூர் களி இதெல்லாம் மிகுதி என்ற பொருளை தருடைய ஒரே அர்த்தத்தை தரும். கடி, கடி என்றால் காப்பு, விளக்கம், அச்சம், சிறப்பு, விரை, மிகுதி, புத்துமை, விரைவு, மண்புல், கரிப்பு இப்படி பல பொருட்களை கொண்டதுதான் கடி. அப்படி வரலாம். அப்ப இலக்கண சொற்கள்ல முதலாவது இருப்பது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் ஏற்கனவே நான் ஒரு வகை ஒன்று உங்களுக்கு சொல்லிட்டேன். காரண பெயர், காரண இடுகுறி பெயர், இடுகுறி பெயர் என்று
3 வகையில் பெயர் சொற்கள் அமையும்னு நாங்க பார்த்துட்டோம். அதெல்லாம் இப்ப நாங்க பார்க்க போறோம். இன்னும் வகையில பெயர் சொற்கள் சில வகைகள்ல பயன்படுத்தப்படுறத நாங்க பார்க்கலாம். இப்ப நாங்க பார்க்க போறது வேறொரு பெயர் சொல். பெயர் சொற்களின் வகைகள் பொருட்பெயர், இடப்பெயர், காற்பெயர், சினைப்பெயர், குணம், தொழில் என்று 6 வகை பெயர்கள் 6 வகைப்படும். சரிதானே? பொருட்பெயர், இடப்பெயர், பெயர், சினப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர் என்பது எதை குறித்தால் அது பொருட்பெயர். இடத்தை குறித்தால் இடப்பெயர். சினைங்கிறது உறுப்புகளை குறித்தால் சினை பெயர். பண்பு பெயர் ஏதாவது பண்பை குறித்தால் பண்பு பெயர். தொழிலை குறித்தால் தொழிற்பெயர். இது தவிர மாற்று பெயர் ஒன்று, ஆக்க பெயர் ஒன்று, கூட்டு பெயர் ஒன்று, வினையாளனையும் பெயரும் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் பார்க்கணும். சரி, பார்த்து பார்ப்போம். உதாரணம் எல்லாம் நல்லா பாருங்களா. அந்த பாட்டுல பெயர் சொற்கிற வகைகள் எல்லாம் இருக்கும், பார்ப்போம். பெயர் சொல் பெயர் சொல் ஸ்கிரீன் பெயர் சொல் 6 வகைப்படுமே. பெயர் சொல் 6 வகைப்படுமே. பெயர் சொல் 6 வகைப்படுமே. பெயர் சொல் பொருளை குறிப்பது பொருட்பெயர் பொருட்பெயர். இடத்தை குறிப்பது இடப்பெயர் இடப்பெயர். காலத்தை குறிப்பது காலப்பெயர் காலப்பெயர். உறுப்பை குறிப்பது சினைப்பெயர் சினைப்பெயர். பண்பை குறிப்பது பண்பு பெயர் பண்பு பெயர். தொழிலை குறிப்பது தொழிற்பெயர் தொழிற்பெயர். பெயர் சொல் 6 வகைப்படுமே. 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 பெயர் சொல் பொருளை குறிப்பது பொருட்பெயர் பொருட்பெயர். இடத்தை குறிப்பது இடப்பெயர் இடப்பெயர். காலத்தை குறிப்பது காலப்பெயர் காலப்பெயர். உறுப்பை குறிப்பது சினைப்பெயர் சினைப்பெயர். பண்பை குறிப்பது பண்பு பெயர் பண்பு பெயர். தொழிலை குறிப்பது தொழிற்பெயர் தொழிற்பெயர். பெயர் சொல் 6 வகைப்படுமே. பெயர்
பெயர் சொல் ஆறு வகைப்படுமே. அப்ப பாட்டு பாடம் வந்துட்டு பேர் சொல் ஆறு வகைப்படுமே, சரிதானே? அப்ப அந்த ஆறு வகை இதோட சேர்த்து இந்த 4 வகை புதுசா நான் சொல்லிக்கிறேன். மாற்று பெயர், ஆக்க பெயர், கூட்டு பெயர், வினையால் அணையும் பெயர். பாப்போம் இதோட உதாரணங்கள். பொருட்பெயர் ஒரு பொருளை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பெயர்கள். இளங்கோ, செல்வி, வண்டி, குதிரை, கிளி இதெல்லாம் பொருட்பெயர். பொருள்களை குறிப்பதால் பொருட்பெயர். ஓகே, ரைட். இடப்பெயர் இலங்கை, தமிழ்நாடு, கடற்கரை, பூங்கா, பள்ளி இடங்களை குறிப்பதால் இடப்பெயர். காலப்பெயர் இரவு, பகல், நாள், மாதம், ஆண்டு. நீங்க இன்னும் ஏதாவது உதாரணம் சொல்லுங்க பாப்போம். காலப்பெயருக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். பிப்ரவரி. ஓகே, அது ஆங்கில பேரு. தமிழ்ல சொல்லுங்க மாசி. ஆ கோடை, வெரி குட். மே, வெரி குட். நிமிடம், ஓகே, வெரி குட். பரவாயில்ல, நல்லா சொல்றீங்க. காலை, ஓகே. மாறி, ரைட், ஓகே, போதும். சினை பெயருக்கு உதாரணம் சொல்லுங்க. இதுல இல்லாது கை, கால், கண், செவி, கிளை, வேர். இதுல இல்லாது சினை பெயர்னா உறுப்பு. ம் கிளைகள் இருக்குதே தாரா. வெரி குட். கனி, கதவு, கழுத்து. கதவா? இலை, அழகு, வெரி குட். ரைட், ஓகே, போதும். வெற்றிலை, உருளைக்கிழங்கு, பூ, காய். குணப்பெயர் வெண்மை, செம்மை, நன்மை, தீமை, வட்டம், சதுரம். இப்படி ஏதாவது ஒரு பண்பை குறித்தால் அது குணப்பெயர். நீங்க சொல்லுங்க உதாரணம். ஏதாவது ஒரு குணம். கருமை, கருப்பு, கருமை. ஓகே, கருமை என்ன வரும்? கருப்புன்னு சொல்லக்கூடாது, கருமை. அன்பு, புதுமை, நீளம், குளிர். ஓகே, வெரி குட். உதாரணத்துக்கு பாருங்க, வெண் தாமரை, வெண்மை சக தாமரை. கருங்குதிரை, கருமை சக குதிரை. வெண்மை, கருமை எல்லாம் பண்பு. முப்பால், 3 சக பால். குறுங்கோல், குறுமை சக கோல். இங்கு 3 குறுமை என்பதெல்லாம் அளவு. வட்டக்கல், வட்டம் சக கல். சதுரப்பலகை, சதுரம் சக பலகை. இங்க வட்டம், சதுரம் எல்லாம் வடிவம். அப்ப நிறம் இல்லையா? நிறத்துல ஒன்று பார்த்தோம், அளவுல ஒன்று பார்த்தோம், வடிவத்துல ஒன்று பார்த்தீங்க. இன் சுவை, இனிமை சக சுவை. புளிக்குழம்பு, புளி சக குழம்பு. புளிப்பு சக குழம்பு. இனிமை, புளிப்பு எல்லாம் சுவை, சுவை பண்பு. அன்பு சக இல்லம், அன்பில்லம். ஈகை சக உள்ளம், ஈகை உள்ளம். இங்க அன்பு, ஈகை எல்லாம் குணப்பண்பை குறிக்கின்றன. அப்ப குணப்பண்பு, சுவைப்பண்பு, வடிவப்பண்பு, அளவு பண்பு, நிறப்பண்பு என்று எல்லா விதமான பண்புகளையும் பார்க்கலாம். தொழிற்பெயர் படித்தல், பாடுதல், உண்ணல், உறங்கல், வருதல். சரி,
நீங்க சொல்லுங்க. உதாரணக்கு என்ன? வாசித்தல், படித்தல், சிரித்தல். ஓகே, வெரி குட். பாய்தல். தொழிற்பெயரும் எண்ணிடம், காலம், பால் ஆகியவற்றை உணர்த்தாது. சரிதானே? தொழிற்பெயர் நீட்டில் தல், அல், அம், ஐ, கை முதலாவற்றுள் ஒன்று விகுதியான் என்று தொழிலை உணர்த்த வேண்டும். செய்கை, முற்றுகை அப்படி வந்தாலும் தொழில்தான். பேசுதல் தல் விகுதி, பாடல் அல் விகுதி, ஓட்டம் அம் விகுதி, கொலை ஐ விகுதி, செய்கை கை விகுதி. பாருங்க, வித்தியாசமான விகுதிகள். சோ தொழிற்பெயர் எண் காட்டாது, இடம் காட்டாது வரும். பேசினான், பாடினான், பேசுகின்றான், பாடுகின்றான், பேசினேன், பாடினேன் அப்படி வரக்கூடாது. பேசுதல், பாடல், ஓட்டம், கொலை, செய்கை இப்படி வரும். காவலர் கல்வனுக்கு ஓர் உதை கொடுத்தார். இங்கு முதல்நிலை தொழிற்பெயர் என்னது? உதைத்தல் எனும் தொழிற்பெயர் விகுதி பெறாது உதை என்னும் முதல் நிலை மட்டும் நின்று தொழிற்பெயருக்குரிய பொருளை உணர்த்தினால் அது முதல் நிலை தொழிற்பெயர். உதைத்தல் என்று வர வேண்டிய இடத்தில் உதை என்று பயன்படுத்துவது முதல் நிலை தொழிற்பெயர். உதைத்தல் உதை என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. விகுதியின்றி முதல்நிலை மட்டும் பயன்படுத்தி தொழிலை பயன்படுத்தினோம்னா அது முதல் நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரும் இருக்கு. உதாரணம், கெடுவான் கேடு நினைப்பான். இங்கு கெடுதல் என்னும் தொழிற்பெயரின் முதல்நிலை கெடு. ஆனால் இங்கு கேடு என்று வந்திருக்கிறது. கெடு கேடுவாக மாறி திரிந்து வந்திருப்பதால் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். கெடுவான், கேடு நினைப்பான். கேடு நினைப்பான் தான் வரும், ஆனா கேடு என்று வந்திருக்கு. ரைட். மாற்று பெயர் என்று சொல்றது ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய பெயர் சொல் மாற்று பெயர். புறநாவுன் என்று ஆங்கிலத்தில் நான் சொல்லுவேன். he, she, it, they, we, I, we, you, they. சரி. நான், நீ, அவன், யார், யாரோ, யாராவது எல்லாம் மாற்று பெயர்கள். மூவிட பெயர்கள், மூவிட பெயர்கள் அல்லாத மாற்று பெயர்கள் பிரிக்கலாம். அதாவது தன்மை முன்னிலை படற்கைக்கு உட்படாதவை மூவிட பெயர்கள் அல்லாதது. மூவிட பெயர்களுக்கு உட்படக்கூடியது, தன்மை முன்னிலை படற்கையில் உள்ளடக்கக்கூடியது மூவிட பெயர்கள். எந்த ஒரு உரையாடலிலும் பேசுவோர், கேட்போர், பேசப்படும் பொருள் என மூன்று நிலைகள் உண்டு. பேசுவோரை தன்மை என்றும், கேட்போரை முன்னிலை என்றும், பேசப்படுவதை அல்லது பேசப்படுவோரை படர்க்கை என்று நாங்கள் சொல்லுவோம். பேசுவோரை சுட்டும் பெயர் தன்மை, கேட்போரை சுட்டும் பெயர் முன்னிலை, பேசப்படுவதை சுட்டும் பெயர் படர்க்கை. உதாரணத்துக்கு பாவம். தன்மை நான், நாம், நாங்கள், யான், யாம், யாங்கள். நீ, நீங்கள், நீர், நீவிர், நீர் முன்னிலை. இவன், அவன், இவள், அவள், இவர், அவர், இவர்கள், அவர்கள், இது, அது, இவை, அவை அவளும் படர்க்கை. இதல்லாத சில மாற்று பெயர்களும் இருக்கும். உதாரணமா தான், தாம், தாங்கள், தன், தம், யார், என்ன, எவன், எது, எவள், எவை, எவர், எத்தனை, எவர்கள், எவ்வளவு. அப்ப இந்த கேள்விக்கு தன்மையிலையும் விட சொல்லலாம், நிலையிலையும் விட சொல்லலாம், படற்கையிலையும் விட சொல்லலாம். என்ன? அதனாலதான் அது மூவிட பெயர் அல்லாத மாற்று பெயர் என்று வைக்கப்படுகிறது. அளவு பெயர்கள் சிலர், பலர், சில, பல, கொஞ்சம், கூட இப்படி வாருது. ஓகே. அடுத்தது 8வது ஆக்கப்பெயர்கள். ஆக்கப்பெயர் என்று சொல்வது தொழில், முதல், நோய் என்பன பெயர் சொற்கள். இவற்றுடன் என்ற விகுதியை சேர்த்தால் தொழிலாளி, முதலாளி, நோயாளி என்று மாறும் இல்லையா? சோ இவைதான் ஆக்கப்பெயர். படி, நடி, வெறு என்பன வினை சொற்கள். இவற்றுடன் உப்பு எனும் விகுதியை சேர்த்து படிப்பு, நடிப்பு, வெறுப்பு என்று நாங்கள் உருவாக்குகின்ற போது அது ஆக்கப்பெயராக மாறுகிறது. இவ்வாறு பெயரோடோ வினையோடோ ஒரு விகுதி சேர்வதன் மூலம் இன்னும் ஒரு பெயர் சொல் உருவாக்கப்பட்டால் அது ஆக்கப்பெயர் என்று அழைக்கப்படும். தொழில் சக ஆளி, தொழிலாளி. படி சக உப்பு, படிப்பு. ஓகே. கூட்டுப்பெயர் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள், இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள்
ரைட். இணைந்து உருவாகுவது கூட்டுப்பெயர். வான் சக ஒளி வானொலி. சரிதானே? நீர் சக வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி. மின் சக சாரம் மின்சாரம். முதல் சக அமைச்சர் முதலமைச்சர். அப்ப இங்க ரெண்டு ரெண்டு சொற்கள் கூடி வந்துருச்சு. ஓகே. இரண்டு சொற்கள் மட்டுமல்ல, மூன்று சொற்கள் சேர்ந்தும் பெறும் சில. பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம் என மூன்று சொல் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கலாம். அடுத்து வினையால் அணையும் பெயர். ஓகே. வினையால் அணையும் பெயர் என்று சொல்வது வினையடியாக பிறந்து வினையையும் காலத்தையும் வினைபுரியும் கர்த்தாவை உணர்த்தும் பெயர் வினையால் அணையும் பெயர். இதெல்லாம் உதாரணங்களால பார்த்து இதெல்லாம் எக்ஸாமுக்கு ஒரு சொல்ல தந்து போட்டு இது என்ன, அப்ப வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ வினையால் அணையும் பெயருங்கிறது உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விளங்கும். வந்தவன் வந்தவள் வந்தவர்கள் வந்தது வந்தவை. வருதல் என்ற வினையோடு இறந்த காலத்தையும் அந்த வினையை புரிந்த கருத்தாவையும் உணர்த்துவதால் வினையால் அணையும் பெயர் என்று நாங்கள் சொல்லுவோம். வந்த என்ற சொல்லோடு அவனும் சேர்ந்ததால் வந்தவன். வந்த என்று சொன்னோடு அவள் சேர்ந்தால் வந்தவள். வந்த என்ற சொல்லோடு அவர்கள் சேர்ந்தால் வந்தவர்கள். ஆகவே இவ்வாறு வினையால் அணையும் பெயர். வந்தனன், வந்தவனை வந்தவனால் வந்தவனுக்கு வந்தவனிடம் வந்தவனுடைய. இது எல்லாமே வினையால் அணையும் பெயர். வேற்றுமை உறவுகளை ஏற்கும். வாக்கியங்களில் இணைப்பினால் பிறக்கும். அவை வினையால் அணையும் பெயர் என்று அழைக்கப்படுகிறது. செய்யாதவன் செய்யாதவள் செய்யாதவர்கள் செய்யாதவர் செய்யாதது செய்யாதவை. இது எதிர்மறை வினையால் இணையும் பெயர். நெகட்டிவாகவும் வரலாம், பாசிட்டிவாகவும் வரலாம். சரிதானே? நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ வர முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டு முறைகள்லையும் மாறி மாறி வரலாம், நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும். மலர் என்பது என்ன பொருள், என்ன பெயர்? டக்குன்னு சொல்லுங்க. பயிற்சி இப்போ உங்களுக்கு. மலர் என்பது என்ன பொருள்? ரைட், வெரி குட். சினை பெயர். ஓகே. செம்மை என்ன பெயர்? ரைட், வெரி குட். பண்பு பெயர். நல்லன். நல்லன். நல்லனுங்கிறது என்ன பெயர்? பெயர். வெரி குட். மதுரை.
இடப்பெயர். ஓகே. செய்தல் என்பது தொழிற்பெயர். ஓகே. வற்றல் என்பது தொழிற்பெயர். ஓகே. ஊதியம். பொருட்பெயர். உலகம் என்ற பெயர்ச்சொல் உலகம் இடப்பெயர் தானே. ரைட். எப்படி பொருட்பெயர்ன்னு சொன்னீங்க? உலகம் ஒரு பொருளா? இடம் அல்லவா? ரைட். பணிவு. தொழிற்பெயர். நேற்று வந்தவர் உன்னை விசாரித்தார். இங்கு வந்தவர் என்பது இணையால் அணையும் பெயர். ஓகே. உலகக்கோப்பை இங்கிலாந்து வென்றது. இங்கு இங்கிலாந்து என்பது என்ன ஆகு பெயர்? எதுவாக ஆகி வந்திருக்கிறது? இங்கிலாந்துங்கிறது ஒரு இடம். ஏவாகு பெயர் என்ன? இடத்தை ஆகி வந்திருக்கிறது. ஓகே. விண்வெளி, விண்கலம், சடப்பொருள் என்பன என்ன பெயர்?
கூட்டு பெயர் விண்ணும் வெளியும் விண்ணும் களமும் சடமும் பொருளும் கூட்டு பெயர். பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெறும் சொற்பகுதியை தெரிவு செய்ய. ம் எது இதுல பொருத்தமற்றது? வந்தவன் சிரிப்பவன் செய்யாதவன் வந்து ஆக்க பேர் இல்லை என்ன, மத்த சரியா இருக்குது. ஆகவே ரெண்டாவது விட தான் சரி. அது வினையாளனையும் பெயர். மகள் எனும் பெயர் சொல்லில் வினையாளனையும் பெயர். மகிழ்ந்தவன் மகிழ்ந்தவன் என்பதுதான் சரியானது. மூணாவது விடை. ஓகே. வலுவும் வலு அமைதலும் பார்க்க வேண்டும். அதை நாளைக்குத்தான் நாங்க பார்ப்போம். இப்போ ஒரு பாட்டு ஒன்று பார்ப்போம். பாட்டு ஒன்று பார்த்துட்டு முடிப்போம். நாளைய கிளாஸ் கடைசி கிளாஸ். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. அறிக்கை எழுதுற எப்படின்னு நாளைக்கு சொல்லித்தரேன். இப்போ ஒரு பாடலோட எங்களோட ஓப்பை முடிப்போம். இன்றைய ஓப்பை இன்னும் ஒரு பாடல். அப்போ ஒரு பாடல் பார்த்தேன். இப்போ ஒரு பாடல் இன்னொரு பாட்டுக்கு அதனால் பார்ப்போம். சரி, ஓகே, நன்றி. இலக்கணத்தை இப்படி பாடல்லையும் படிக்கலாம். அது சுவாரஸ்யமாக அமைக்கும். மறக்காது திருப்பி திருப்பி கேட்கும்போது அது மைண்டில் பதியும். ஸோ அப்படியான விஷயங்களையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டிக்கிறேன். ஸோ நாளை வகுப்பில் சந்திப்போம். நாளைக்கு இறுதி வகுப்பு. நாளைக்கு உங்களோட கோர்ஸில் இறுதி வகுப்பு 10வது வகுப்பு நாளைக்கு நடைபெற இருக்குது. ஸோ நாளைய வகுப்பில் அனைவரும் கலந்து கொள்ளுங்க. உங்களோட டவுட்டுகளை குரூப்பில் போடுங்க. என்னென்ன தெரியணும் பண்ணு. சரியா? குரூப்பில் போட்டிங்கன்னா நான் அதுக்கு ரெடி ஆகிட்டு வருவேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். பாய்.